ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்ஷய திருதியை வருது இல்லையா? ஸோ அக்ஷய திருதியை பற்றின ஒரு பயனுள்ள தகவல் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச அளவு தகவல்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அக்ஷய திருதினா என்ன, எதுக்காக அதை கொண்டாடுறாங்க, அன்றைக்கி என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிச்சுருப்பாங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், நாங்கள் பண்ணுறதை சொல்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணுறது மற்றவங்களுக்கு சொன்னால் தான் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு எப்போவுமே என்னோடய பதிவு எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போவும் அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அக்ஷயம் அப்படிங்கிற அந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பார்ப்போம். அக்ஷயம் அப்படின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு எப்போதுமே குறையாதது அப்படிங்கிறது பொருள். ஸோ அன்னைய நாளில் எந்த பொருள் வாங்கினாலும் அது பெருகும், என்ன செயல் செய்தாலும் அது பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதை வழி வழியாக வட மாநிலத்தவர் நிறைய கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு சமீபமாக தான் தெரிய ஒரு 40-50 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் அது நிறைய தெரிய அன்றைக்கி, அதுவும் இப்போது ரீசெண்டாக ஒரு 5-6 வருஷத்தில் நிறைய மக்கள் தங்கத்தில் மட்டுமே தான் தங்கம் வெள்ளி இதை தவிர வேறு எதுவுமே அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கக்கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அதில் என்னென்ன பலன் இருக்குது, என்னென்ன வாங்கலாம் அப்படிங்கிறது இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினா மகாலட்சுமி குடியிருக்க தங்கம், மகாலட்சுமினாலே தங்கம்ன்றது மட்டுமே தான் இருக்குது. மகாலட்சுமி தங்கத்தில் தான் குடியிருக்காங்க. ஸோ தங்கம் வாங்கினா மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. இது நிறைய பேர் அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அது உண்மை இல்லை. மகாலட்சுமி எங்கெங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்றது நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் போட்டிருக்கேன். மகாலட்சுமி தேவி எங்கெங்கே இதில் இருப்பாங்க அப்படின்னா, மஞ்சள், கல் உப்பு, அரிசிக்கு அட்சயம் அப்படிங்கிறது கூட ஒரு பேர் இருக்குது, மருதாணி இலை, இந்த மாதிரியான பொருட்கள்லையும் இருக்காங்க. இனிப்பு சுவையாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்கண்டுலேயும் கூட லக்ஷ்மி தேவி வாசம் பண்ணுவாங்க, அந்த இனிப்புலேயும் கூட. இன்னும் என்ன அப்படின்னா, அக்ஷய பாத்திரம் மாதிரி உங்கள் வீட்டில் அல்ல குறையாத செல்வமும் புண்ணியமும் உங்கள் வாரிசுகளுக்கும் உங்களுக்கும் இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் புண்ணியங்களை நீங்கள் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னா, அக்ஷய திருதி அன்னைக்கு என்னென்ன வாங்கலாம் அப்படின்னா, மஞ்சள், உப்பு, மருதாணி இலை, இல்லை செடி வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க. அது வளர வளர கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இல்லை ஏதாவது செடி கன்றுகள் வாங்கி வைக்கிறதுனா கூட வைக்கலாம், அது ரொம்ப நல்லது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 5 பேர் இல்லை 7 பேருக்கு உங்களாலேயோ உங்கள் குழந்தைங்கள கையாலேயோ வாங்கி சாப்பாடு கொடுங்க. எவ்வளோ பெரிய புண்ணியம் அதிலேருந்து கிடைக்கும்னு உங்களுக்கு தெரியாது. கர்ணன் எவ்வளவோ தானம் பண்ணிட்டாராம். ஸோ கடைசியில் அவர் மோட்சத்துக்கு போகிறதுக்கான வழிகள் தெரியாமல் இருந்தப்போ அங்கே ஒரு ஆத்மாவுக்கு அன்னசத்திரத்துக்கு எப்போவும் வழி காமிச்சிருக்காரு. ஸோ அது அந்த வழி காமிச்ச அந்த விரலை அவருக்கு வாயில் வச்சோடனே அந்த பசி ஆறி அவர் அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போனார் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு ஸ்டோரியே லென்த்தாக இருக்குது. ஸோ இதை இப்போ நான் அதுக்குள்ளே கொண்டு வர விரும்பலை. ஸோ அந்த மாதிரியான பெரும் புண்ணியம் அன்னதானத்துக்கு உண்டு. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு, உங்களால் முடிஞ்ச அளவு பிரசாதமாக பண்ணி கோயிலில் கொண்டு போய் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட விருப்பம். ஆனால் ஒரு 5 பேர் இல்லாதவங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படுற முதியோர்களுக்கு வாங்கி கொடுங்க, அது பெரும் பாக்கியம். வீட்டுக்கு கண்டிப்பாக காலையில் கல் உப்பு, அரிசி, மஞ்சள் கிழங்கு இருக்கும் இல்லையா, அந்த மஞ்சள் கிழங்கு, கல்கண்டு இதெல்லாம் மறக்காமல் வாங்கி பூஜை அறையில் வச்சுருங்க. இப்போ அக்ஷய திருதியேனா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த திதியில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு புராண கதைகள் நிறைய இருக்குது. அதில் 1-2 உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு அவள் கொண்டு போனார் இல்லையா குசேலர். ஸோ அந்த கதையில் அவர் அந்த குசேலர் அந்த அவள் கொடுக்குற நாள், அவர் அந்த அட்சயம் அப்படிங்கிறது அந்த நாளுக்கான பொருள். ஸோ அந்த திதி அவர் அந்த அவளை அவர் சாப்பிட்டு அவரை செல்வந்தரா, அவரோட பசியை ஆற்றிக்கிட்டு கிருஷ்ண பரமாத்மா அவரை செல்வந்தராக்குனது அன்னைக்கு தான். அதே மாதிரி சிவபெருமான் கையோட திருவோடு ஒட்டிகிட்டு இருந்தப்போ எல்லாரும் நிரப்பியும் அந்த பிஷை பாத்திரம் நம்பவும் இல்லை, அந்த ஓடு உடையவும் இல்லை, அவர் கையில் விட்டு வரவும் இல்லை. அப்போ தான் மகாலட்சுமி தாயார்கிட்ட அந்த லக்ஷ்மி தேவி அன்னபூர்ணியா மாதிரி அவருக்கு பிச்சையிடுறாங்க. அந்த ஓடு நம்புனோடனே உடையுது. ஸோ அன்றைய தினம் அந்த பாத்திரத்தை அவங்க நெப்பி அதை செஞ்சனால அது அக்ஷய திருதியினும் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரௌபதிக்கு அவமானம் நேர்றப்போ திரௌபதிக்கு சேலை அவர் வந்துட்டே இருந்தது சேலை. அதுவுமே அன்றைய திதி நாளில் அதுக்கும் தீராதது அப்படின்றது தான் பொருள் மெயினாக. ஸோ அன்றைய திதியில் அந்த நிகழ்வு நடந்தனால அதையும் அட்சயம் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் அனுபவிக்க அந்த டைமில் அவங்க பசியால் வாடினப்போ கிருஷ்ண பரமாத்மா நேரடியாக தோன்றி அவங்க பசியை தீர்த்தது மட்டும் இல்லாமல் திரௌபதிக்கு அக்ஷய பாத்திரத்தை கொடுப்பார். அந்த அக்ஷய பாத்திரம் அல்ல குறையாத அன்னம் வரும்.
அதில் வந்து மெயினான விஷயம் நீங்கள் நோட் பண்ண அதிலேயே புராணத்திலே சொல்லியிருப்பாங்க, அட்சய பாத்திரத்தில் அன்னம் எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் அதில் சாப்பாடு போடலாம் அப்படிங்கிறது தான். அதை கழுவி கவுத்திட்டாங்கன்னா அதை மறுநாள் காலையில் சூரிய உதயத்தில் தான் அதை எடுத்து அந்த அக்ஷயம் கொடுக்க முடியும், அதாவது அன்னம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு பொருள் அது அதுலேயே சொல்லியிருப்பாங்க அன்னம். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடை வந்து மற்றவங்களுக்கு கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப புண்ணியம். இன்றைய அக்ஷய திருதி நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, அக்ஷய திருதி அன்னைக்கு காலையில் நீங்கள் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது நல்லது. அதில் பண்ண முடியாமல் தவிர்க்கப்பட்டவங்க காலையில் 6லேருந்து 9 மணிக்குள்ளே பூஜை பண்ணுங்கள். காலையில் ஒரு சின்ன கலசம், உங்கள் வீட்டில் சின்ன கலசம் இருக்கும் இல்லையா, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா சின்ன செம்பு, சுத்தமான செம்பு எடுத்துக்கோங்க, நல்லா விளக்கிக்கோங்க, அது ஃபுல்லும் மஞ்சள் தடவிடுங்க, நடுவில் குங்குமம் வச்சுட்டு அதை வந்து மகாலட்சுமியாகவும் குபேரராகவும் மனசில் பாவிச்சுக்கோங்க. அது நிறைய அரிசி பரப்பிடுங்க. அரிசி பரப்பிட்டு அது மேலே வந்து அந்த விளிம்பு ஃபுல்லும் ஒரு 5 இல்லைன்னா 7 கணக்குக்கு வெற்றிலை வச்சுருங்க. வெற்றிலை வச்சுட்டு அது மேலே ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சு அந்த தட்டு மேலே ஒரு சின்ன அகல் விளக்கு இல்லை நெய் தீபமும் உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கும்னா ஓகே, பட் முடிஞ்ச அளவுக்கு அகலில் வந்து நெய் விட்டு நெய் தீபம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. கல்கண்டு, நான் சொன்ன உப்பு, மஞ்சள், அரிசி இதை சின்ன சின்ன கிண்ணங்களில் முன்னாடி வச்சு எப்பவும் போல் வெற்றிலை பழம் பாக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ணிக்கோங்க. இதை பண்ணிவிட்டு சாயங்காலம் நீங்கள் காலையில் இந்த பூஜை பண்ணிடுங்க. சாயங்காலம் சாமியை நல்லபடியாக தொட்டு கும்பிட்டுட்டு அந்த கலசம் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் இல்லை 3ஆம் நாள் அந்த கலசத்தில் இருக்க அந்த வெத்தலையை வந்து எடுத்து எப்பவும் போல் சாமிக்கு நம்ம பூலாம் காஞ்ச ஓரமாக போல், ஸோ அந்த மாதிரி அந்த வெற்றிலைகளை ஓரமாக வச்சுட்டு அந்த கலசத்தில் இருக்க அரிசியை பொங்கலோ இல்லை ஏதாவது ஒரு பிரசாதமோ செஞ்சு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டு அந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த அக்ஷய திருதிக்குள்ளே நிறைவேறும். எங்கள் வீட்டில் நாங்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தடும் எனக்கு தெரிஞ்ச சில புராண கதைகளும் உங்களுக்கு அதில் நான் சொல்லியிருக்கேன். இதில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃப்யூச்சரில் இனி அடுத்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஆன்மீகத்தை உங்களோடையும் பகிர்ந்துக்கிறேன். தேங்க்யூ.